Hey designers, thanks for watching my video. And இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு UI டிசைனிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட்டை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ரேடியோ பட்டன். ஸோ நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல, அதாவது சிங்கிள் ஆப்ஷன் செலெக்ஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இந்த ரேடியோ பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஐ டிசைனிங்கில், வெப்சைட் டிசைனிங்கில், எஸ்பெஷலி மொபைல் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு காம்போனண்ட் கண்ட்ரோலாக வந்து நம்மளுக்கு இருக்கும். பேசிக்லி நீங்கள் வந்து செக் பாக்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் ரேடியோ பட்டன் அப்படின்றது சிங்கிள் செலெக்ஷன். இப்போது மேல் ஃபீமேல் அப்படின்னு கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட அனாட்டமியில் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேசிக்கான ஆக்ஷன்ஸ் தேவையாக இருக்கும். ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து இன்ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணால் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். இன்ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் சர்க்கிள் மட்டும் இருக்கும். ஸோ லைக் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது. அண்ட் இதோட ஓவரால் கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள் டெக்ஸ்ட்னு சொல்கிறோம். அதே டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பர் டெக்ஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போது ரேடியோ பட்டனில் கண்டிப்பாக உங்களுக்கு லேபிள் டெக்ஸ்ட் வேணும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஐகான், அந்த ரேடியோ பட்டனுக்குன்னு ஒரு ஐகான் ஒன்று இருக்கும். ஹெல்ப்பர் டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ சில இடங்களில் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சில இடங்களில் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதோட பேசிக் அனாட்டமியில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் அண்ட் லேபிள் டெக்ஸ்ட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இதோட சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனர்ஸ் வந்து கஸ்டமைஸ்டாக நிறைய சைஸஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய வெப்போ இல்லை உங்களுடைய மொபைல் ஆப்போ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஒன்று வந்து லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து மீடியம் இல்லைன்னா ஸ்மால் சைஸ்ன்னு கூட நீங்கள் அதை சொல்லிக்கலாம். இதோட ரேடியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது, ஸோ 20 dp அவுட்டர் ரேடியஸ் இருக்கும். அந்த செலெக்ஷன் ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ள ஆக்டிவ் செலெக்ஷன் ஏரியா, அது வந்து 14 பிக்சல்ஸ். ஸோ 20 பிக்சல்ஸ் வந்து அவுட் சைடில் இருக்கும். இன்னர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செலெக்ஷன் 14 பிக்சல்ஸ் இருக்கும். இதே நீங்கள் ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 16 அப்படின்றது அவுட்டர் சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் 11 அப்படின்றது இன்னர் சர்க்கிளில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு சில டிசைனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது வந்து ஃபிக்ஸட் சைஸ் கிடையாது. ஸோ இது வந்து லைக் கஸ்டமைஸ்டாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஒரு டிஃபால்ட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு சைஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒரு ரேடியோ பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இது வந்து நார்மல் ஸ்டேட். ஜஸ்ட் வந்து ஒரு லைட்டர் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மட்டும் டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஹோவர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மவுஸ் மேலே கொண்டு போனீங்கன்னா, இல்லை ஹோவர் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு வராது. மோஸ்ட்லி வந்து டெஸ்க்டாப்பில் மவுஸ் பாயிண்டரில் இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் இதே வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோவர் ஸ்டேட் பார்க்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வராது. ஸோ இதில் நார்மல், ஹோவர், ஃபோக்கஸ்டுன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும். அதே மாதிரி டிசேபிள் ஸ்டேட், சம்டைம்ஸ் நம்ம டிசேபிள் பண்ணால் என்ன மாதிரி இருக்கணுமோ டிசேபிள் ஸ்டேட். அலர்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ட் ஸ்டேட் அப்படின்றது நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது 1-2 ஆப்ஷனில் நம்ம அந்த ரேடியோ பட்டனை சூஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலர்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்டேட்ஸ் ப்ளஸ் லேபிளோடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நார்மல், ஹோவர், ஃபோக்கஸ், டிசேபிள், அலர்ட் அண்ட் அலர்ட் ஃபோக்கஸ், இந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸஸ், இந்த 6 ஸ்டேட் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். இது வித்து லேபிளோடு உங்களுக்கு வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேபிள் இருக்கும். இதே லேபிள் வித் ஹெல்ப்பர்னால் இந்த மாதிரி எரர் ஃபிக்ஸிங், எரர் டேபிளோட எரர் ஃபிக்ஸ்டு டெக்ஸ்ட்டோட உங்களுக்கு வரும். பட் இந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மாறவே மாறாது. இந்த கண்டென்ட்டோட ஸ்டைல் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட செக்டு ஸ்டைலில் வந்து நார்மலாக இருக்கிறது, அண்ட் ஹோவர் இது பண்ணுறது, அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும், டிசேபிளாக இருக்கட்டும். இது மட்டும் ஆப்ஷனலி நீங்கள் வேறு ஸ்டைலில் கூட ட்ரை பண்ணலாம். இதோட குரூப்பிங் பட்டன் ஹரிசான்டலாக, நீங்கள் குரூப்பிங் பட்டன் நீங்கள் தாராளமாக ரேடியோ பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸுக்கு ஹரிசான்டல், இப்போ எம்சிக்யூஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்டிக்கல் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரியான லிஸ்ட் ஏதாவது பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய இந்த ஸ்டேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரேடியோ பட்டனோட பேஸ் தியரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவில் ஒரு ப்ராப்பரான ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ணி அதை ஒரு காம்போனண்ட்டாக மாற்றி இன்ட்ராக்டிவாக எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிக்மாவில் ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபோனில் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுடைய சைஸ் வந்துடும். அண்ட் அடுத்ததாக இதில் வந்து ஒரு ரேடியோ பட்டன் சர்க்கிள் கொடுக்கலாம். இந்த சர்க்கிளுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20x20. இது வந்து ஒரு ரேடியோ பட்டனோட சைஸ் நம்மளுக்கு இங்கே வந்துடும். அண்ட் இதில் வந்து ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனில் நீங்கள் பார்க்குற அந்த லைவ் ப்ரிவ்யூ வரும். இல்லைனா நீங்கள் ஃபிக்மா ஃபோன் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லைவ் ரிவ்யூ பார்க்கலாம். இதில் வந்து லைவ் ஃபோன் ப்ரிவ்யூ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஓகே டன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் இங்கே ஒர்க் பண்ணுறது செப்பரேட்டாக இருக்கும், ஸ்க்ரீன் செப்பரேட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான லேபிள் டெக்ஸ்ட், ஸோ ஜஸ்ட் மெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் லைக் பாப்பன்ஸ் and font size will go with 16. Line height 1 point, no, we'll give 5. ஸோ கரெக்டாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் ஹைட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டெக்ஸ்ட் ஹெல்ப்பர் கொடுக்கும்போது கீழே டெக்ஸ்ட் வந்துட்டோம். சரி, இந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பிகாஸ் டெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஆப்ஷனாக தான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். மெயின்லி இந்த ரேடியோ பட்டன் தான். அண்ட் ஃபில் கலர் வில் கிவ் இட் அஸ் ஒயிட். ஸ்ட்ரோக் வந்து நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு பிராண்ட் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் திக்னஸ் மேபி 5 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் போகலாம். நான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து ரேடியோ பட்டனுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட் எப்பயுமே வந்து கிரேயில் இருக்கும். ஸோ அதனால் இந்த கலர் கூட காப்பி பண்ணிவிட்டு ஒரு டிஃபால்ட் ஸ்டேட் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்டேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒன்று நம்ம வந்து ஹோவர் ஸ்டேட் இல்லைனா ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மவுஸ் ஓவர் கொண்டு போகும்போது வர ஸ்டேட், அந்த ஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் வந்து நம்ம கொடுக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்கள், இதோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு அனாட்டமி கொடுத்துருந்தேன் 14 dp இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்கள் 14 dp கொடுக்கும்போது ஸ்ட்ரோக் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில் மட்டும் வச்சு 14 dp நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆக்டிவ் ரேடியோ பட்டன் ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் வர மெத்தட். இந்த ஃபோக்கஸ் வந்து தேவை இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ வில் மேக் இட் அஸ் ஒன் குரூப். அண்ட் இது குரூப் வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா நாட் அ ப்ராப்ளம். ஸோ இது ஒரு கண்டென்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 டிஃப்ரெண்ட் ஐகான்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஐகான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ். ஓகேங்களா? ஆர்பி ஐஃபன் ஆக்டிவ்னு கொடுக்குறேன். அடுத்த ஸ்டேட் ஆர்பி ஐஃபன் ஹோவர்னு கொடுக்குறேன். ஐம் சாரி, இந்த ஒரு இடத்துல இன்ஆக்டிவ் வராது, ஆக்டிவ் தான். இங்கே வந்து ஆர்பி ஹைஃபன் அண்ட் செலக்ட். ஓகேங்களா? ஸோ 3 ஸ்டேட். இதில் இன்ஆக்டிவ் வேணும்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அது ப்ரோட்டோடைப்பிங்கில் ரொம்ப ரேராக தான் தேவைப்படும். ஆனால் ட்ராப் டவுனில் வந்து நீங்கள் காம்போனண்ட்டாக தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஐக்கானை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதோட ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள். இந்த இடத்துல குரூப்ஸஸ் நம்ம செலெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய காம்போனன்ட் க்ரியேஷன்ஸில் ஜஸ்ட்டு க்ரியேட் காம்போனன்ட் செட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போனன்ட் செட் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து நான் இந்த ஃப்ரேமில் வச்சுருக்கனால எனக்கு காம்போனன்ட் நேம் வராது. ஃப்ரேம்லேருந்து வெளியில் மூவ் பண்ணும்போது காம்போனண்ட்டோட பேர் வந்துடும். இதை ரேடியோ பட்டன் அப்படின்னு நேம் பண்ணிடுறேன். ஸோ ரேடியோ பட்டன் நேம் பண்ணி இந்த காம்போனண்ட்டை நம்ம இங்கே வச்சிடலாம். அண்ட் இதில் இப்போது அசெட்டில் வந்து நம்மளோட காம்போனண்ட் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போனண்ட் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு கோர்ஸ் பேரை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அடோப் ஃபோட்டோஷாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு
டெக்ஸ்ட் மட்டும் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பிங் கனெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இங்கே ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாருங்கள். ப்ராப்பர்ட்டியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஹோவர் பண்ணால் எப்படி வரணும், செலெக்ஷன் பண்ணால் எப்படி வரணும், நீங்கள் என்ன மாதிரி யூஐ வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டோடைப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கிளிக்கபிளாக வேணும், நான் கிளிக் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா, இதனுடைய காம்போனன்ட்ஸ் மெயின் காம்போனன்ட்குள்ளே வந்துடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் ப்ரோட்டோடைப் வந்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு சர்க்கிள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதர் ஹரிசாண்டலாகவும் செட் பண்ணிக்கலாம், வேர்ட்டிக்கலாகவும் செட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டு அந்த ரேடியோ பட்டனோட ஆக்டிவை செலெக்ஷன் பண்ணி இங்கே இருக்க ப்ளஸ்ஸை இதில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோன்னே ஆன் டேப்புன்ற இடத்துல வைல் ஹோவரிங் அப்படின்னு நீங்கள் மாற்றணும். ஸோ வைல் ஹோவரிங் அப்படின்னா மவுஸை மேலே கொண்டு போகும்போது சேஞ்ச் டு ஆர்ஜிபி ஹோவர், அதாவது ஆர்பி ஹோவர் ரேடியோ பட்டன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வேணுமா, டிசால்வில் வேணுமா அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ லைக் இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் ஸ்மார்ட் அனிமேஷன் ஆல்சோ. நான் வந்து லைட்டாக ஒரு டிசால்வ் கொடுக்குறேன். முக்கியமாக டிசால்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் இன் ஈஸ் அவுட் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் மவுஸ் கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வரும்போது அந்த மூமெண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் மவுஸ் கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வரேன். யூ கேன் see தட் மூமெண்ட், அந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணும்போது இதில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ஹோவர் பண்ணலை அப்படின்னா ஆக்டிவையும் ஸ்ட்ரெயிட்டாக செலெக்ஷனையும் மட்டும் கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் ஆன் டேப், ஓகேங்களா, ஆன் டேப்பு, ஆன் கிளிக்னு வராது, ஆன் டேப்புன்னு வரும், சரிங்களா. ஸோ ஆன் டேப்பில் சேஞ்ச் டு இது நான் வந்து இன்ஸ்டன்ட் டிசால்வ் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் கொடுக்கலாம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டண்ட்டாகவும் கொடுத்துடலாம். இப்போ கிளிக் பண்ணுங்கள், ஸோ இன்ஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் இதை கிளிக் பண்ணும்போது, அதாவது இதை ரீக்ளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறணும். ஸோ லாஸ்ட்டாக செலக்டட் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணி ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு நான் கொண்டு வரேன். ஓகே, ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்து ஆன் டேப், மறுபடியும் ஆன் டேப்பில் இன்ஸ்டண்ட்டாக மாற்றிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆன் டேப், ஆன் டேப். ஸோ ஆன் டேப் பண்ணிவிட்டு இப்போ ஹோவர் பண்ணும்போது நார்மலாக வரும், நான் கிளிக் எதுவும் பண்ணலை. பட் இதை நான் வந்து கொடுத்தவொடனே, அதாவது ஒரு கிளிக் கொடுத்தவொடனே ஆக்டிவ் ஆகிடும், மறுபடியும் கிளிக் கொடுத்தவொடனே அது இன்ஆக்டிவ் ஆகிடும். இப்போது நீங்கள் மல்டிபிள் லிஸ்ட்டுக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி டெக்ஸ்ட்டோடையே சேர்த்து நீங்கள் இந்த காம்போனன்ட் ப்ரோட்டோடைப்பை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது நம்ம டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் நிறைய கூட நம்மளால் இன்ட்ராக்டிவ் ரேடியோ பட்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியும். லிஸ்ட் ஆஃப் ரேடியோ பட்டன்ஸஸ். ஸோ இன்னும் நிறைய டிசைனிங் ரிலேட்டடான விஷயங்களை தமிழில் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் டிசைனர் லிங்கம் அப்படின்றது என்னோடய சேனல் இருக்கும். ஸோ இந்த சேனலில் நிறைய டிசைன் ரிலேட்டடான வீடியோஸை உங்களுக்காக தமிழில் தெளிவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபஷ்னலாக டிசைனிங் கற்றுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.